முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களை வெல்வதற்கு யாருமே இல்லைன்னு அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. என்ன நம்பிக்கை சொல்லியிருக்காரு? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, எங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு, அரசாங்கம் தான் கடன். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளிலே 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய தொழில் எல்லாம் நல்ல லாபம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். ஆட்சி அதிகாரம் போலீஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்குது. அதனால அவங்கள வச்சு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஜெயிலில் போட்டுட்டு அடக்குமுறையை பயன்படுத்தி நாங்க ஆட்சி அமைச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க. இதை விட மன்னாதி மன்ன வெல்லவே முடியாதுன்னு சொன்னவனெல்லாம் இப்ப ஸ்டாலின்னு பேர் கொண்ட ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யா சர்வாதிகாரியா இருந்தார், அவரே தோத்துட்டார். ஆகவே மக்கள் சக்தி முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவரே தன்னை சர்வாதிகாரி என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். நிச்சயமா பணபலத்தையும் ஆட்சி அதிகார பலத்தையும் நம்பி அவர் இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறார். ஆனால் மக்கள் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள்.